நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ராமநாதபுரம் கடலாடி கிராமத்தை சேர்ந்த கலைச்செல்வி 1197 மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்திலேயே முதல் மாணவியாக சாதனை படைத்துள்ளார். எங்க அக்கா மகளா கொக்கா. ஏன்டா குடிச்சு குடிச்சு இப்படி வீணா போறீங்க? பூசாரி நீ கூடவா இவனுங்க கூட சேர்ந்து குடிக்கிற? நல்லா கேளுதா, பார்த்து விட்டுற கூடாதா? நீ மட்டும் 100 ஊக்கி சேர்த்து போடணும். இன்னொரு விக்கியா? ஐயோ அம்மா. ஏப்பா சூரசங்கு, கோயில் பூசாரியா உக்கி போட வச்சிருக்கீங்க, ஆத்தா கோச்சுக்கிற போறாப்பா. அப்படியே குடிச்சிட்டு கோயிலுக்கு போனா மட்டும் ஆத்தா கொழுந்துருவாளாக்கு. ஊருக்குள்ள குடிக்கூடாதுன்னு நீங்க தான் சட்டம் போட்டீங்க. அதை பூசாரியா மீறினா குடிச்சதுக்காக இந்த ஆளுக்கு இப்படி தண்டனை கொடுத்தாதான் நாளை புண்ண ஊருக்குள்ள யாரும் குடிச்சிட்டு வர மாட்டான். நாளைக்கு நீங்களே குடிச்சிட்டு வந்தாலும் உங்களுக்கும் இதே தண்டனை தான். டேய் சூரசங்கு, தமிழ்நாட்டுல +2ல நம்பர் 1 வந்திருக்கடா உன் தங்கச்சி. என் மருமக அடையாளம் தெரியாத இந்த ஊரை தமிழ்நாட்டுக்கே அடையாளப்படுத்திட்டாடா. எங்க அண்ணன் இல்லனா இதெல்லாம் என்னால சாதிச்சிருக்க முடியாது. என்னோட வெற்றிக்கு முழுக்க முழுக்க எங்க அண்ணன் மட்டும் தான் காரணம். சரி, மேற்கொண்டு என்ன படிக்க போறீங்க? மேற்கொண்டு படிக்கிற ஐடியா இல்லங்க. ஏங்க நீங்க நல்லா படிக்கிற பொண்ணு, தமிழ்நாட்டுல எல்லா காலேஜ்லயும் உங்களுக்கு சீட் கிடைக்கும், அப்புறம் ஏன் மேல படிக்க மாட்டேங்கிறீங்க? என்னால எங்க அண்ணனையும் இந்த ஊரையும் விட்டு பிரிஞ்சிருக்க முடியாதுங்க. எங்க அண்ணனை விட படிப்பொண்ணு எனக்கு முக்கியம் இல்லங்க. என்ன சாப்பிடுவானே? உட்காருங்க. என்ன தட்டு தூக்கிட்டு எங்கட போற? என்ன நில்லுங்க. என்ன சாப்பாடு ஆறிட போது வானே. உனக்கு பிடிச்ச தட்டா பைத்து குழம்பு தானே வச்சிருக்கேன். அக்கா நில்லுங்க. அக்கா சுமதி அக்கா, சோறு கொஞ்சம் போடுக்கா. பைத்தியக்காரியா? எதுக்கு அக்கா வீட்டுல சோறு வாங்கிட்டு இருக்க? இரு சாம்பார் கொண்டார. சரிக்கா. ஏன் மருமவனே இங்க வா, மீன் குழம்பு வச்சிருக்கேன். சாம்பார் வேணாக்கா. சரியா சரி நில்லுங்க. மருமவனே சங்கரா மீன். அத்தை, எங்க அண்ணனுக்கு குழம்பு ஊத்துனா கொன்றுவோம் உன்னை. ஏன் மருமவனுக்கு நான் சோறு போடுவேன், நடுவுல நீ யாரு? அண்ணா ஏன்னு அப்படி பண்ற? என் கையால சாப்பிட்டா அம்மா கையில சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு தானே எப்பவும் சொல்வேன். இப்ப என்ன ஆச்சுன்னா உனக்கு? அண்ணே நான் சொல்லிட்டே இருக்கேன்ல. எங்களை கண்ணீரில் மிதக்க வைத்தாய். வா அண்ணே சூரசங்கு. ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்த நான் சாமி கிட்ட போயிருவேன். அடிச்சேன்னு வச்சுக்க. என்ன வார்த்தை பேசுற ராஸ்கல்? ஏமா ஒரு ஆம்பளை பையன் அடிக்க கைய ஓங்கிட்டு இருக்கான், கொஞ்சம் கூட பயப்படாம நின்னுக்கிட்டு இருக்க? அது எப்படி பயப்படும்? சின்ன வயசுல இருந்து ஒரு துரும்பு கூட படாம வளர்த்திருக்க. அவளுக்கு தெரியாதா நீ அடிப்பியா மாட்டியான்னு? தங்கச்சி படிச்சு ஊருக்கே பேர் வாங்கி கொடுத்துருக்க, அதை போய் அள வச்சு பாக்குறியாப்பா? ஏக்கா, சின்ன வயசுல இருந்து இவளை டாக்டர் ஆக்கி பாக்கணுங்கிறதா என் கனவுன்னு இவளுக்கு தெரியாது. இவன் என்னமோ எல்லாத்துக்கு முன்னாடி நான் இனிமேல் படிக்க மாட்டேன்னு சொல்றான். ஆமாத்தா, நீ அந்த டாக்டர் டெஸ்ட் போட்டு நம்ம தெருவில் நடந்து வந்தா எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பெருமையா இருக்கும். ஒவ்வொரு தடவையும் கடலுக்கு போயிட்டு திரும்பி வருவானா வரமாட்டானான்னு தெரியாமையே போறது எதுக்காக? எல்லாம் உன்னை படிக்க வைக்கிறதுக்கு தானம்மா. அண்ணே டாக்டர் படிக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைண்ணே, அதுக்கு ரொம்ப செலவாகும். சரஸ்வதி தேவியே எனக்கு தங்கச்சியா பிறந்திருக்கா. என் உசுரை கொடுத்தாது உன்னை டாக்டருக்கு படிக்க வைப்பேன். சூரசங்கு, நீ ஒண்ணும் கவலைப்படாத, இந்த ஊரே சேர்ந்து உன் தங்கச்சியை படிக்க வைக்கும். மாமா நான் கிளம்புமா? நீ முன்னால போடா, நாங்க பின்னால வந்துடுறோம். ஓகே மாமா. என்ன மாமா? ஏய் மாப்ள, மருமலை வாடா தங்க. என்ன மாமா வீட்டுக்கு வெளியில ஒரே ப்ளீச்சிங் பவுடர் கூட்டி இருக்கு? யாருக்கும் கொரோனாவா? கொரோனாவா? மாப்ள, அது என் மருமகளையும் வரவேற்கிறதுக்கா நான் போட்ட கோலம்டா. கோலமா? ஆமா ஏமாமா, இங்க உள்ள ஆட்டோக்காரங்க இப்படி கொள்ள அடிக்கிறாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்க வரதுக்கு 150 ரூபா வாங்கி விட்டாங்களே. நாங்கள் அந்த தொழில் தான்டா பண்றோம். இவன் சுப்பு உலகாரன் நினைச்சிடாத. டேய் மூஞ்சில மோமுடிய போட்டு கால்றா. டேய் அது என் மருமகடா, எங்க ஊர்லயே முதல் டாக்டர். மாப்ள, காலேஜ்ல அந்த ப்ரொஃபஸரை பார்த்து ரெடி பண்ணியாச்சு. பாப்பா நீ குளிச்சு ரெடி ஆயிரு, மாமே அதுக்குள்ள சமைச்சு வைக்கிறேன், சரியா? டேய் பிள்ளைக்கு ரெடி ஆயிரு, காலேஜ் போயிட்டு வந்துடலாம். மாமா அப்புறம் என்ன மாமா சமையல்? உனக்கு மருமகளுக்கு பிடிச்ச தேங்காய் சாதாண்டா ரெடி பண்ணிருக்கேன். மாப்ள, அப்புறம் பசங்க எல்லாம் இருக்கிறதுனால என் மருமக காலேஜ் ஹாஸ்டல்லே சேர்த்து விட ரெடி பண்ணிட்டேன். நீ எங்களோட தங்கிக்கலாம். உனக்கு ஓட்டுறதுக்கு ஒரு ஆட்டோ ரெடி பண்ணிட்டேன். சூப்பர் மாமா. அப்புறம் அதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம பாப்பா எந்த காலேஜ்ல படிக்குதோ அந்த காலேஜ் வாசல்ல தான் நமக்கு ஆட்டோ ஸ்டாண்ட். வா பாப்பா. சார் புது ஸ்டூடெண்ட், 1 வருஷத்துக்கு பணம் கட்டணும் சார். அந்த அட்மிஷன் லெட்டர் கொடுமா. இந்தாங்க. கொடுங்க, நான் ஃபில் பண்றேன். அமௌண்ட்டை கட்டுங்க. இந்தாங்க சார், எல்லாம் 2000 நோட்டு. சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ஆட்டோ வருமா? மணி 1 ஆச்சு. என் தங்கச்சி சாப்பிட்ற வர டைம். நீங்க அந்த வண்டியில ரவியண்ணே போங்க.
வாமா, இப்பதான் விட்டாங்களா? உள்ள உட்காரு, சாப்பிடலாம். பழைய டேஸ்ட் இல்லையா? ஏன் ஓடியாந்த? நடந்து வர வேண்டியதானே? மூச்சு வாங்குது பாரு. இந்தாம்மா, உனக்கு பிடிச்ச தயிர் சாதம் சாப்பிடுறியா? பாத்தியா மாமா, வாங்கிக்க. பச்சை குழந்தை கூட்டமா கூட்டிட்டு இருக்கேன். டேய், எவ்வளவு வளர்ந்தாலும் பொம்பளை பிள்ளைய அண்ணனுக்கு அப்பனுக்கும் குழந்தைய தான்டா. நீ சொல்ற சரிதான் மாமா, கொஞ்சம் வளர்ந்த குழந்தை. என்ன மாப்பிள்ள, உன் தங்கச்சிய டாக்டருக்கு தான் படிக்க வைப்பேன்னு ஒத்த கால் நின்று சாதிச்சு காட்டியாப்பா? ஆமா, என் தங்கச்சி டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு, நான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். உலகத்திலேயே டாக்டர் கையில தானே ஒரு மனுஷனோட உசுரை காப்பாத்துற சக்தி இருக்குது. அதான் என் தங்கச்சி டாக்டருக்கு படிக்குது. என் தங்கச்சி படிச்சு முடிச்ச உடனே நம்ம ஊர்ல எல்லாருக்கும் இலவச மருத்துவம் தான். என்னம்மா? இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? இன்னைக்கு அனாட்டமி லேப்ல கிளாஸ் நடந்துச்சுன்னா, எங்க காலேஜ்ல என் வயசுல ஒரு பையன் இறந்துட்டான்னு, அவங்க அப்பா அவன் உடம்பு எங்க காலேஜ்க்கே தானமா கொடுத்துட்டாருன்னு, எங்களோட வாழ வேண்டிய வயசுல அவன் இறந்து எங்களை படிக்க வைக்கிறான்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு ஏமா நீ கஷ்டப்படுற? அவன் இறந்தும் உங்களெல்லாம் படிக்க வச்சுட்டு இருக்காமா. அவன் தாமா உண்மையிலே குலசாமி. மேடம், எஸ், கூப்பிட்டீங்களா? இயர் ஃபீஸ் கட்டவே இல்லையே, எப்ப கட்ட போற? மேடம், எனக்கு ஒரு 4-5 days டைம் வேணும் மேடம். அண்ணன் கண்டிப்பா கட்டிடுறேன்னு சொல்லிருக்கு மேடம். சரி, சீக்கிரம் கட்டிடு. கண்ணகி மேடத்துக்கிட்ட ஹெல்ப் கேட்டா கூட பண்ணுவாங்க. ஓகே மேடம். ஓகே. கலை மேம். என்ன எக்ஸ்பெரிமெண்ட் போயிட்டு இருக்கு? ஓ, டாப்லர் எஃபெக்ட்டா? எஸ் மேம். கலை, என்னம்மா உங்க அண்ணன் பாதி ஃபீஸை பே பண்ணிட்டு மீதி ஃபீஸை அப்புறமா கட்டுறதா சொல்லியிருக்காராம். நீ நம்ம காலேஜில் படிக்கிறேங்கிறது நம்ம காலேஜுக்கு தான் பெருமை, கரெக்டா? உனக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு எத்தனையோ பேர் தவம் கிடக்குறாங்க. இன்ஃபேக்ட் அந்த மாதிரி ஒரு ஸ்பான்சர்கிட்ட இன்னைக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்க எப்போன்னு சொல்லுங்க, நீங்க அண்ணன் கூட ஆட்டோல வந்துடுறேன் மேடம். அது அண்ணன் கூட ஆட்டோலையா? நோ நோ நோ, நம்ம காரில் போயிடலாம். இல்ல மேம், எங்க அண்ணன் எங்கேயும் என்ன தனியா விடாது மேம். எதுக்குமா அண்ணன்லாம்? அம்மா ஸ்தானத்தில் நான் இருக்கும்போது பாரு, நம்ம காரில் தான் போகிறோம். ஓகே, சரி மேம். கண்டினியூ. சித்ரா, ஹவுஸ் இட் கோயிங்? ஃபைன் மேம். கோயில்ல போய் சாமி கும்பிடுறத விட உன்ன மாதிரி படிக்க நினைக்கிற பொண்ணுங்களுக்கு உதவி செய்யறது தான் என்னோட கொள்கை. எவ்வளவு ஃபீஸ் சொல்லுமா? 1,50,000 சார். இந்தம்மா. ஒரு நிமிஷம் சார். வாங்கிக்கமா. ஒரு நிமிஷம் மேம். வணக்கம்மா. வணக்கம் சார். மேம், எங்க அண்ணனுக்கு தெரியாம நான் யார்கிட்டயும் எதுவும் வாங்கினதில்ல மேம். அதான் மேம் வர சொன்னேன். என் தங்கச்சி படிக்க உதவி செய்யணும்னு நினைக்கிற உங்க நல்ல மனசை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. ஆனா என் தங்கச்சிய ஊரே சேர்ந்து படிக்க வைக்குதுங்க. இப்ப உங்கள்ட்ட இந்த காசை நான் வாங்கிட்டேன்னா எங்க ஊருக்காரங்க மேல நான் நம்பிக்கை வைக்காத மாதிரி ஆயிடும். நான் என் தங்கச்சிக்கு பணத்தை கட்டிடுறேன். என் தங்கச்சிக்கு நீங்க கொடுக்க இருந்த பணத்தை ஒரு நல்லா படிக்கிற ஏழை பிள்ளைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப நன்றிங்க. ஐயா, நான் ஆட்டோ ஓட்டி சம்பாரிச்ச பணங்க, என்னோட பங்கா இதை தர்றேன். யாருக்காவது கொடுத்து உதவுங்க. வாமா. சார், இந்த பொண்ணை பார்த்தா பாவமா இருக்கு, இதை மட்டும் விட்டுலாமே. ஏய் மேடம், அடங்கு. நீ வெறும் தூண்டில் தான். மீனை சிக்க வைக்கிறது மட்டும்தான் உன் வேலை. அதை வறுக்கிறதா விற்கிறத நாங்கள் பார்த்துக்கிறோம். நான் மாம்சே, அந்த பொண்ணை பற்றி ஃபுல்லாக விசாரிச்சிட்டேன். அவங்க அண்ணங்காரன் இருக்கிற வரைக்கும் நம்மளால அவளை தொடவே முடியாது. அப்ப அப்படியே விட்டுலாங்கிறியா? வாய்ப்பே இல்லை மாம்சே. சென்டிமெண்ட்டை போட்டு தாக்குறோம். என்ன பண்ண போற? சொல்கிறத விட செய்கிறது தான் மாம்ஸ் நம்ம ஸ்டைலு. அண்ணே, அண்ணே, என் ஃபோனில் அவுட் கோயிங் போல, கொஞ்சம் உங்கள் ஃபோனை கொடுங்கண்ணே, கால் பண்ணிட்டு தரேன். ஹலோ அண்ணே, கொஞ்சம் ஆட்டோ நிறுத்துங்கண்ணே. டேய் மாப்பிள்ள, இல்லைடா நான் வந்துடுறேன்டா. நீ எங்கே இருக்கா? ஏரியாவில் தானே இருக்கா? சரிடா. ஒரு வேலையாக வந்தேன், சரியா அது செட் ஆகலை. ஐயோ அண்ணே,
அண்ணே போன் தண்ணியில விழுந்துருச்சுண்ணே. யோ என்னையா சொல்ற? என் தங்கச்சி ஃபோன் பண்ற டைம். இப்போ நான் என்னையா பண்றது? தெரியாம விழுந்துச்சுண்ணே. எதுக்கு என்ன கோவப்படுறீங்க? இந்தாங்க புது போன் வாங்கிக்கோங்க. இந்தாங்க பணம் புடிங்கண்ணே. இதை வச்சு வாங்கிக்கோங்க. ஓயா பணத்தை வச்சு பேச முடியுமாயா? திருநா நீ சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன். இப்ப அவன் தங்கச்சிக்கு போனை போடு. ஹலோ மா சூரசங்க தங்கச்சி தான் நீ? ஆமா சொல்லுங்க. உங்க அண்ணன் ஆக்சிடென்ட் ஆகி சரவணா ஹாஸ்பிடல்ல இருக்காருமா. என்ன சொல்றீங்க? எங்க அண்ணனுக்கு என்ன ஆச்சு? அண்ணே கொஞ்சம் சரவணா ஹாஸ்பிட்டல்ல இறக்கி விட்டுறீங்க. எவிடன்ஸ் அண்ட் ஃபாரன்சிக் ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சு சார். சரியா முடிச்சிடுவா. எஸ் சார். ஐயோ கண்ணே கண்ணே என் பொம்மி தாயே, யார் என்ன செஞ்சாரோ என் தங்கமே. கண்ணே கண்ணே என் பொம்மி தாயே, யார் என்ன செஞ்சாரோ என் தங்கமே. கண்ணே கண்ணே தாங்க மாட்டானே சார். நீயே கேளு. கேளியா? மாப்பிள்ள மாப்பிள்ள பாடி எங்கேயே டிஸ்போஸ் பண்ண போறியா இல்ல ஊருக்கு எடுத்துட்டு போக போறியா? இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு மாப்பிள்ள. என் தங்கச்சி டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டா, அது நடக்கல. அதனால இந்த காலேஜுக்கு என் தங்கச்சியோட தானமா கொடுத்த. அதை படிச்சா 4 பேர் டாக்டர் ஆகட்டும். அப்ப நான் ஃபார்மாலிட்டிஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், நீ பேசிட்டு வா.
மாப்பிள தங்கச்சி உடம்புல போட்டிருந்த நயங்க மாப்பிள.